रानीपेट जिले के मलाई के पास तमिलनाडु विक्ट्री पार्टी की तरफ से काऊ पोंगल त्योहार के मौके पर आदिवासी लोगों को न्याय, गाय का गोबर और साड़ियों के साथ निराने का सामान दिया गया। काऊ पोंगल त्योहार के मौके पर रानीपेट जिले के मलाई के पास मेल नेल्ली गांव के आदिवासी इलाके में तमिलनाडु विक्ट्री पार्टी के थिमरी ईस्ट यूनियन के सेक्रेटरी मेल नेल्ली शिव कुमार की लीडरशिप में थिमरी ईस्ट यूनियन ने एक वेलफेयर प्रोग्राम ऑर्गेनाइज किया। रानीपेट वेस्ट जिले के सेक्रेटरी विजय मोहन इस इवेंट में स्पेशल इन्वाइटी के तौर पर शामिल हुए और गाय का गोबर, साड़ी और किराने के सामान वाला गिफ्ट पैकेज दिया और बधाई दी। सेंथिल कुमार की रिपोर्ट। தடையை உடை தெரிய வேண்டும், மற்றவர்களிடத்திலே கேட்டு பெறுவதல்ல. தடை அதை உடை, தடை எல்லாரும் சொல்லுங்க, தடை அதை உடை. இதுவே நம் கொள்கை. கல் நமது உணவு, கல் நமது உரிமை. கல் நமது உரிமை, கல் நமது உணவு, கல் நமது உரிமை. இந்த கல் விடுதலை மாநாட்டிற்கு வந்திருக்கும் ஐயா நல்லசாமி ஐயா அவர்களை முதலில் வாழ்த்து அவரை வணங்குகிறேன். ஏனென்றால் இந்த மாநாடு சாதாரண மாநாடு அல்ல. ஐயா இன்றைய நேற்று அல்ல, குறைந்தது ஒரு 50 ஆண்டு காலமாக இதுக்கு போராடி வருகிறார். அவர் நம் மண்ணிற்கு வந்திருப்பது என்பது மாபெரும் சாதனை. அத்தகைய ஐயாவை வரவேற்று இந்த நல்ல நேரத்திலே இந்த கல் விடுதலை மாநாட்டின் தீர்மானங்களை இங்கே படிக்க முன்வந்துள்ளேன். இந்த மாநாட்டின் தீர்மானங்கள் சட்டசபைக்கு செல்ல தேவையில்லை. சட்டப்படுத்திக் கொள்ளும் இந்த தீர்மானம். இந்த தீர்மானத்தில் முதலில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் நாம் இருக்க வேண்டும். இருப்பீர்களா? இருப்பீர்களா? நிச்சயமாக. பணியாளர்கள், பணி சார்ந்த தொழிலாளிகள் மாநாட்டையும் இந்த மாநாட்டில் ஏற்கவிருக்கும் தீர்மானத்தையும் உறுதியேற்று கண்டிப்பாக அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்பது வேறு ஒருவரிடம் கேட்டு பெறுவதல்ல, தாமாக உணர்ந்து அடைவது என்பதை உணர்ந்த பெருங்கூட்டமான நாங்கள் கல்வி எமது உணவு, கல்வி எமது உரிமை என்று முழங்கி எவ்வாறான தடைகளையும் அடக்குமுறைகளையும் எங்கள் மீது யார் ஏவினாலும் அதை புறந்தள்ளி கல்விடுதலை அடைந்து விட்டோம் என்று நாங்கள் ஒட்டுமொத்த பணியாளர்களும் பேரறிவிப்பு செய்கிறோம். செய்கிறோமா? கண்டிப்பாக. தீர்மானம் 2, வெள்ளையர்களின் அந்நிய ஆட்சி காலத்தில் அநீதியான முறையில் போடப்பட்ட கல் தடை சட்டத்தில் 1000 ரூபாய் வரையிலான அபராதமும் 3 மாத கால அளவு சிறை தண்டனையும் விதித்திருந்த நிலையில் மரக்காணம், கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்களுக்கு பிறகு அச்சட்டத்தை மெருகூட்டி சாராய விற்பனைக்கும் கல்லுக்கும் தொடர்பு இல்லாத பணியாளர்களை அச்சுறுத்தும் விதமாக பணியாளர்கள் வாழ்வியலை விட்டு எங்களை துரத்தும் விதமாகும் தற்போது தமிழக அரசு கல் இறக்கினார் 1 லட்சம் வரையிலான அபராதத்தோடு 3 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் விதிக்கப்பட வேண்டும் என்ற பன்மடங்கு தண்டனைகளை உயர்த்தியிருக்கிறது. இது போன்ற கல்லுக்கும் பணியாளர்களுக்கும் எதிரான கொடுமையான தண்டனை சட்டத்தை தவிர உலகில் வேறு எங்கும் இல்லை. தமிழக அரசின் இந்த செயல்பாடு கடும் கண்டனத்துக்குரியது. இது எந்த அரசாக இருந்தாலும் சரி, பொதுவாக தமிழ்நாடு அரசு. தண்டனைகள் உயர்த்தப்பட தமிழ்நாடு அரசின் சட்ட திருத்தமும் மதுவிலக்கு சட்டத்தில் கள்ளத்தனமாக கல்லை சேர்த்து கல்லுக்கு தடை செய்து வெள்ளையர்களின் சட்டமும் இந்திய குடியரசுகளாகிய நாட்டு மக்களின் ஊட்டச்சத்து தேவைக்கும் உடல் நலனுக்கும் இந்திய அரசமைப்பு சாசனத்திற்கும் எதிராக இருப்பதாலும் இது போன்ற மக்கள் விரோத கொடும் சட்டம் பணியாளர்களின் இயல்பு வாழ்க்கையை சிதைப்பதாலும் இச்சட்டத்தை நாங்கள் அனைவரும் ஒருமனதாக புறக்கணிக்கிறோம். இந்த சட்டத்தை முழுமையாக புறக்கணிக்கிறோம். கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலமாக மக்கள் விரோத அநீதியான சட்டத்தின் துணை கொண்டு பணியாளர்கள் மீது அடக்குமுறைகளையும் வன்முறைகளையும் ஏவி உடைமைகளை சேதப்படுத்தி கள்ளச்சாராய வழக்குகள் உட்பட பல்வேறு பொய் வழக்குகளை புனைந்து சிறைப்படுத்தி சொல்லுனா இழி சொற்களால் பணியாளர்களையும் பணியாளி வீட்டு பெண்களையும் அவமானப்படுத்தி குற்ற பரம்பரையாக மாற்றி பொது சமூகத்தில் பொய் பரப்புரை செய்து நாடு முழுவதும் பணியாளர்கள் மீது மாபெரும் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட அரசும் காவல்துறையும் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நிச்சயம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்க வேண்டும்.
நிச்சயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இதுவரை பனையேறிகள் மீது பதிவு செய்த மொத்த வழக்குகளையும் நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறோம். உத்தரவிடுகிறோம் ஏனென்றால் ஆட்சியாளர்கள் அவர்களை ஆட்சி அமர வைத்த அவர்கள் அதனால் நாம் தான் அவர்களுக்கு உத்தரவிட வேண்டும். அதனால் நிச்சயம் உத்தரவிடுவீர்களா? பனையேறிகள் மீது அரசும் காவல்துறையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற சமூக ஒடுக்குமுறையை கண்டும் காணாமல் தட்டி கழிக்கும் எளிய மக்களின் கடைசி நம்பிக்கையான நீதித்துறையின் செயல்பாடு வருத்தம் அளிக்கிறது. மேலும் இனிவரும் காலங்களில் அதாவது பனையேறிகள் மீது பதியப்படுகின்ற பொய் வழக்குகளை முறையாக விசாரித்து நீதி வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். கல் எங்கள் உணவு உரிமை என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டதால் கல் மற்றும் பதநீர் இறக்கி விற்பனை செய்வதற்கு காவல்துறை அலுவலர்கள் அல்லது அரசு அலுவலர்கள் அல்லது ஊடகத்துறை ஊழியர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது கட்ட பஞ்சாயத்துதாரர்கள் அல்லது இடைத்தரகர்கள் என யாருக்கும் பணமாகவோ கல் மற்றும் பதநீராகவோ கருப்பட்டி போன்ற பனை உற்பத்தி பொருளாகவோ உடல் உழைப்பாகவோ லஞ்சம் அளிக்க மாட்டோம் என்று நாங்கள் முதலிய பிற பனை உணவு மற்றும் மருந்து பொருட்கள் எக்காரணத்தை கொண்டும் கலப்படம் போன்ற முறைகேடுகளை எச்சுவைகளும் செய்ய மாட்டோம் என்றும் அறம் சார்ந்த தமிழ் தொழில் குடிகளாகிய நாங்கள் உறுதியேற்கிறோம். நிச்சயமாக உறுதியேற்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு குடிகள் பனை தொழிலில் ஈடுபடுகின்றார்கள். கல் விடுதலை என்பது பெரும்பான்மை தமிழர்களின் உணர்வாக இருக்கின்றது. இதனால் கல் விடுதலை